பெரிதாக காண வேண்டும். சாதாரணம் என்று நினைத்து எதையும் அலட்சியப்படுத்த கூடாது. நமது சாஸ்திரங்கள் கூறுவது எல்லாரிடமும் மரியாதையும் பணிவும் வேண்டும். தொடக்கக்காரராக இருப்போம். அப்பொழுதுதான் ஸ்ரத்தையும் உற்சாகமும் இருக்கும். ஒரு சமயம் பகவான் புத்தர் தம் சீடர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். இந்த உலகம் முழுவதுமே தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் சுருக்கிட்ட ஒரு கயிறு மிதக்கிறது. அது காற்றாலும் அலைகளாலும் அங்குமிங்கும் அலைக்கழிக்கப்படுகிறது. ஒரு 100 ஆண்டுகள் கழித்து கண் குருடாயிருக்கும் ஒரு கடல் ஆமை ஆழத்திலிருந்து மேலே வந்து இந்த சுருக்கு கயிற்றில் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு எந்த அளவு இருக்கும்? சீடர்கள் சொன்னார்கள், அதற்கு சாத்தியமே கிடையாது எனலாம். உடனே புத்தர் சொன்னார், அத்தனை அரிதிலும் அரிதானதுதான் மனித பிறவி கிடைப்பதும். அப்படி கிடைத்தாலும் வாழ்நாளில் ஒரு சத்குருவிடம் அடைக்கலம் கிடைப்பது அரிது. அவரது ஞானோபதேசம் கிடைப்பதோ அதிலும் அரிது. இத்தனை பெரிய அண்டத்தில் இந்த பூமி அற்பமான ஒரு மணல் துகள் போலத்தான். அதில் புழுப்பூச்சிகள், பறவைகள் முதல் பலவித மிருகங்கள் வரை கணக்கற்ற ஜீவராசிகள். பின் கோடிக்கணக்கான மனிதர்கள். அம்மனிதர்களிலும் மிகச் சிலரே ஆன்மீக நாட்டம் கொள்கிறார்கள். அவர்களிலும் மிகச் சிலரே மோட்சத்தில் நாட்டம் கொண்டவர்கள். நாட்டம் உள்ளவர்களிலும் ஒரு சிலருக்கே சத்குருவை அடைந்து அவர் மூலம் உபதேசமும் அருளும் பெறுகின்ற பேறு கிடைக்கிறது. இத்தகையதோர் அரிதான வாய்ப்பின் மகத்துவத்தை எப்படி புரிந்து கொள்வது? அது இறைவனின் அளப்பரிய கருணை ஒன்றினால் மட்டுமே நிகழ்கிறது. அது அவரது இச்சைப்படி, அவர் திட்டமிட்டபடியே நிகழ்வதன்றி வேறில்லை. அந்த பேறு கிடைப்பது என்பது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்றும், அவன் அருளாலே அவன்தான் வணங்கி என்றும் மாணிக்கவாசகர் பாடியது போல நமக்கு சரணாகதி ஒன்றே கதி. அதுவே மோட்சத்திற்கு வழி. அன்பு வடிவாகவும் ஆன்ம വടിവാகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. ഈ നിമിഷത്തിൽ നല്ല കർമ്മം ചെയ്യാം. തീർച്ചയായിട്ടും നമുക്ക് മുന്നിട്ട് പോകാൻ സാധിക്കും. അപ്പോൾ ആ ആത്മവിശ്വാസമാണ് നമ്മൾ ഉണ്ടാക്കിയെടുക്കേണ്ടത്. நிகழ்காலம் மட்டுமே நம் கையில் உள்ளது. நேற்றோ நாளையோ நமது கட்டுப்பாட்டில் இல்லை.
இருப்பது இந்த நிமிடம் மட்டுமே. அடுத்த மூச்சு கூட நம் கையில் இல்லை. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? உப்பு கலந்த நீரில் நல்ல நீர் ஊற்றி அதன் உப்புத்தன்மையை குறைப்பது போல நற்செயல்கள் செய்து நேரத்தை பயன்படுத்துவோம். கட்டாயம் நன்மை ஏற்படும். அதற்கு மிகவும் தேவையானது தன்னம்பிக்கையே. தன்னம்பிக்கை பூஸ்டர் ராக்கெட் போன்றதாகும். அது முன்னேறுவதற்கான சக்தியை தரும். பிளான் வரைந்த பிறகுதான் கட்டிடம் கட்டுவோம். ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு பிளான் வேண்டும். திட்டமிடும் போது திட்டத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். திட்டமிடக்கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் அதோடு நின்றுவிடக்கூடாது. நமக்கு முயற்சிக்கவே அதிகாரம் உண்டு. இறைவனின் இச்சையை நமக்கு பலன் தருகிறது. நாம் வாய் திறந்து கொட்டாவிவிட்டால் மீண்டும் மூடுவதற்கும் இறைவனின் அருள் வேண்டும். அதனால் இறைவனிடம் சரணாகதிதான் நமக்கு வேண்டியது. சரணாகதியோடு முயற்சிப்போம். பலரும் கேட்பதுண்டு, மற்றவர்களுக்கு தானம் செய்தும் நல்ல காரியங்கள் செய்தும் கூட வாழ்வில் கஷ்டம் ஏற்படுகிறதே. செயல்களுக்கான பலன் கிடைக்க நமக்கு வேண்டியது ஞானமே. ஞானத்துடன் செயல் புரிவோம். இன்றைய நண்பன் நாளை எதிரியாகலாம். இன்றைய எதிரி நாளை நண்பனாகலாம். நாம் தானம் செய்ய முடிவு செய்து ஒரு பிச்சைக்காரரை வீட்டுக்குள் அழைத்து உணவு கொடுக்கிறோம். வந்தவர் பிச்சை கேட்டுத்தான் வந்தார். நமக்கு கருணை தோன்றியதால் அவரை உள்ளே அழைத்தோம். அவன் ஒருவேளை திருடனாக இருக்கலாம். வீட்டுக்குள் வந்த பிறகு அவன் ராத்திரி வந்து நம்மை கொன்றுவிட்டு எல்லாவற்றையும் திருடிக்கொண்டு போவதற்கும் வாய்ப்புண்டு. நாம் தானம் செய்தால் கூட அதை கவனித்துத்தான் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் கஷ்டம் ஏற்படும். நாம் பணம் கொடுத்தவர் நம்மை ஏமாற்றலாம். அதனால்தான் அம்மா சொல்வது, எல்லாவற்றினுடைய இயல்பையும் புரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். லாபம் வரும்போது ஆகாயம் வரை குதிக்காமலும், நஷ்டம் வந்தால் கப்பல் போல முழுகி போகாமலும் அதன் இயல்பை புரிந்து கொண்டு செயல்பட்டால் பிரச்சனை இல்லை. ஸ்ரீகிருஷ்ணர் எப்போதும் சிரித்து கொண்டே இருந்தார். அது துக்கமானாலும் சரி, சந்தோஷமானாலும் சரி, சிரித்தபடி வாழ்ந்தார். அவரை போல நாமும் வாழ வேண்டும். கொடுக்கலாம். ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாதவர்களுக்கு தானம் செய்யலாம். ஆனால் அவர்களது சுபாவம் எப்படியும் இருக்கலாம். எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பார்கள். எனவே அதை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் நமக்கு வேண்டும். அப்போது கவலை இருக்காது. கர்மத்தை யோகமாக செய்ய வேண்டும். கிருஷ்ணர் அப்படித்தான் வாழ்ந்தார். அவரது வாழ்வே ஆனந்தமாக இருந்தது. காந்தாரி கிருஷ்ணனை சபித்தாள், உன் குடும்பம் நாசமாய் போகட்டும் என்று. கிருஷ்ணர் அதை கேட்டு சிரித்தார். காரணம், அவருக்கு இதெல்லாம் முன்பே தெரியும். கீதை கூறும் கிருஷ்ணருக்கு குடும்பம் இல்லை. ஆனால் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களது அகங்காரம் அதை நீக்க வேண்டும் அல்லவா? அதுதான் அங்கே நடந்தது. அகங்காரம் அழிந்தால் மட்டுமே பூரண நிலையை அடைய முடியும். ஒருமுறை ரிஷிகள் போய்கொண்டிருந்த போது வயிற்றில் தலையணையை கட்டிக்கொண்டு, ஓ முனிவர்களே சொல்லுங்கள், எனக்கு பிறக்கப் போவது ஆணா பெண்ணா என்று கேட்க, உலக்கை பிறக்கும் என்றனர். இவர்கள் ரிஷிகளை கேலி செய்தனர். ரிஷிகள் உலக்கை பிறக்கும் என்றதால் உலக்கையே பிறந்தது. ரிஷிகள் சொல்லும் வாக்குகள் எல்லாமே எதிர்காலத்தில் சத்தியமாகும். இது கிருஷ்ணர் அறிந்ததே. உலக்கை பிறந்துவிட்டால் அது நாசம் உண்டாக்கும். எனவே அதை உரசி 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 தேய்த்து கடலில் இடச் சொன்னார். அப்படி கடலில் இட்ட பின்பும் அதன் ஒரு சிறிய துண்டு எஞ்சியிருந்தது. அதை ஒரு மீன் விழுங்கியது. அந்த மீனை ஒரு மீனவன் பிடித்து கொண்டு போய் விற்றான். அதை வாங்கிச் சென்றவனோ அம்பும் வில்லும் செய்பவன். அவனுக்குத்தான் அந்த மீன் கிடைத்தது. வாங்கி கொண்டு போன மீனை நறுக்கிய போது அந்த இரும்பு துண்டு கிடைத்தது. அதை வைத்து அவன் ஒரு அம்புண்டாக்கினான். அந்த அம்பை வாங்கிய வேடன் கிருஷ்ணர் மீது எய்தான். கிருஷ்ணர் தியானித்து கொண்டிருந்தார். தியானிக்கும் போது அவரது விரல்கள் அசைந்து கொண்டிருந்ததைக் கண்டு அது ஒரு மிருகத்தின் அசைவு என்று நினைத்து வேடன் அம்பெய்தான். அம்பினால் தான் அவர் முடிவு. குலமழிந்து அங்கே யுத்தமும் உண்டானது. நாம் சர்க்கரை எடுக்கும் போது அதில் கொஞ்சம் கீழே சிந்திவிட்டால் அதை எடுக்க 100கணக்கில் எறும்புகள் வரும். கொஞ்சம் தானே என்று நினைத்தால் அது பெரிய நாசத்தை ஏற்படுத்திவிடும். ஒரு குரு சிஷ்யனிடம், படகில் ஆட்களை ஏற்றும் சமயம் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து விட்டுத்தான் அவர்களை ஏற்ற வேண்டும் என்றார். அப்போது சிஷ்யன் படகை எடுத்து வந்து ஆட்களை ஏற்றினான். படகை கவனித்த போது அதில் ஒரு சிறிய ஓட்டை தென்பட்டது. அது ஊசி அளவு இருந்தது. சிறிதானாலும் அதை கவனித்திருக்க வேண்டும். அவன் கவனிக்காமல் விட்டதால் அந்த ஊசி அளவு ஓட்டை பெரிதாகி பெரிதாகி படகு மூழ்கியே விட்டது.
சிறிதானாலும் நாம் பெரிதாக காண வேண்டும். சாதாரணம் என்று நினைத்து எதையும் அலட்சியப்படுத்த கூடாது. நமது சாஸ்திரங்கள் கூறுவது எல்லாரிடமும் மரியாதையும் பணிவும் வேண்டும். தொடக்கக்காரராக இருப்போம். அப்பொழுதுதான் ஸ்ரத்தையும் உற்சாகமும் இருக்கும். நாம் அறியாத ஒரு கதையை கேட்கும் போது அதை ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கேட்போம். குழந்தைகள் கதை கேட்பது அப்படித்தான். அவர்கள் கவனத்துடனும் ஆர்வத்துடனும் கேட்பார்கள். அதில் உற்சாகம் இருக்கும். நாமும் அப்படியாக வேண்டும். பாடிடுவாய்
வைகை ஆற்றங்கரையில் மீனாட்சி தேவி ஆட்சி செய்தருள கம்பீரமாக நிற்கும் தொன்மையான நகரமான மதுரைதான் அம்மாவின் தமிழக யாத்திரையின் அடுத்த நிறுத்தம். திராவிட பாணியில் உருவாக்கப்பட்டுள்ள மதுரையின் புகழ்பெற்ற கோயில்களின் பெரிய கோபுரங்கள் சீரிய முறையில் செதுக்கிய தெய்வ திருவுருவ சிற்பங்களால் திகழ்ந்து விளங்குகின்றன. சென்னையிலிருந்து புறப்பட்ட அம்மாவின் யாத்திரை குழு நாள் முழுவதும் பயணம் செய்தது. இரவில் மதுரை ஆசிரமத்திற்கு அம்மா வந்தபோது உள்ளூர் பக்தர்களின் பெருங்கூட்டம் ஒன்று வழிமேல் விழி வைத்து காத்திருந்தது. அவர்களது காத்திருப்பு வீணாகவில்லை. தனது மதுரை குழந்தைகளுடன் சற்று நேரம் செலவிட எண்ணிய அம்மா நேராக மேடைக்குச் சென்றார். மாதா ராணிக்கு, மாதா ராணிக்கு, மாதா ராணிக்கு. சற்று நேரம் எல்லோரையும் தியானிக்கச் செய்த பிறகு அம்மா அனைவருக்கும் பிரசாதம் வழங்க ஆரம்பித்தார். பிரசாதத்திற்கு பிறகு இன்று என்ன நாள் என்று கேட்டார் அம்மா. மாட்டுப்பொங்கல் என்று பக்தர்கள் கூறவே முன்பில் இருந்த ஒரு பெண்ணிடம் பொங்கல் சாப்பிட்டாயா என்று கேட்டார் அம்மா. அவரும் ஆம் என்று தலையாட்டினார். உடனே அம்மா எனக்கு பொங்கல் இல்லையா என்று கேட்க திகைத்த அப்பெண்மணி அழத் தொடங்கினார். உணர்ச்சி பொங்க அவர் கூறினார், அம்மா, என் கணவர் என்னிடம் பொங்கல் வை, அம்மா கேட்டால் என்ன செய்வாய் என்றார். இப்போது அம்மாவும் அதையே செய்து விட்டீர்கள். உலகெங்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அம்மாவுக்காக எதையும் கொடுக்க தயாராக உள்ளனர். அவர்களோடு ஒப்பிடும்போது நான் ஒன்றுமே இல்லை. நான் செய்ததை அம்மா எங்கே சாப்பிடப் போகிறார்கள் என்று நினைத்து ஒன்றும் செய்யவில்லை. அம்மா அன்போடு பதிலளித்தார். அம்மாவுக்கு முக்கியமானவர்கள் என்றோ முக்கியம் இல்லாதவர்கள் என்றோ யாரும் இல்லை. அனைவரும் அம்மாவின் குழந்தைகளே. அப்பெண்ணின் கணவர் நகைச்சுவையாக கூறினார். அம்மாவுக்கு பொங்கல் வைக்க மனைவியிடம் கூறினேன். வழக்கம் போல் அவள் செய்யவில்லை. மதுரை என்றால் மீனாட்சியின் ஆட்சி என்பதுதான் உங்களுக்கெல்லாம் தெரியுமே. இனியாவது அம்மாவின் அருளால் என் மனைவி என் பேச்சை கேட்கத் தொடங்குவார் என்று நினைக்கிறேன். மற்றொரு பக்தை அம்மாவிடம் கேட்டார், அம்மா, தத்வமசி மகா வாக்கியத்தின் ஆழமான பொருளை விளக்குவீர்களா? அதற்கு அம்மா, உனது உண்மையான இயல்பை அறியும் போது அனைத்தையும் நீ அறிவாய். மாதவன் நடந்து போவதைக் கண்டால் அதோ மாதவன் போகிறான் என்போம். அவன் இறந்த பிறகோ மாதவனின் சடலத்தை கொண்டு போகிறார்கள் என்போம் அல்லவா? முன்னதாக சைதன்யம்தான் மாதவனை உயிருள்ளவன் ஆக்கியது. அந்த ஆத்ம சைதன்யத்தை உணர்ந்தால் பிறகு வேறுபாடுகள் எதுவும் இருக்காது. 100 குடங்களில் நீர் இருந்தால் சூரியனின் 100 பிரதிபிம்பங்களை காணலாம். ஆனாலும் சூரியன் ஒன்றுதானே. காகிதத்தில் தேன் என்று எழுதி நக்கினால் அதன் இனிப்பை நுகர முடியாது. நாமே இனிப்பாக மாற வேண்டும். அதற்கு மனக்கட்டுப்பாடு அவசியம். வேதங்களை கற்றால் மட்டும் போதாது. அதன் பொருளை ஆழத்தில் உணர அகத்தூய்மை வேண்டும். அகத்தூய்மையை பெற தன்னலமற்ற சேவை செய்ய வேண்டும். அதன் பிறகு அம்மா பஜனை பாடத் தொடங்கினார். அழகு 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 அம்மா
அழகு 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 தேவியாடு பூவன அழகு 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 அம்மா வந்து நடன அழகு 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 தேவியாடு பூவன அழகு நடனமாடும் நடனமாடும் கண்கள் ஓடி நடனமாடும் பஜனை முடிந்து தன் அறைக்கு திரும்பும் போது மறுநாள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அம்மா பார்வையிட்டார். அப்போது ஒரு டேப் எடுத்து மேடையை அளந்தவாறு மறுநாள் ஏராளமான பக்தர்கள் அம்மாவின் தரிசனத்திற்கு வரும்போது அவர்களுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க சில விஷயங்களை மாற்றும்படி பிரம்மச்சாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். நான் என்றும் என் குழந்தைகளின் சேவகியே என்று கூறும் அம்மா அங்கே சில இடங்கள் அசுத்தமாக இருப்பதை பார்த்துவிட்டு தானே சுத்தம் செய்யத் தொடங்கினார். உடனே எல்லோரும் உற்சாகமாக அதில் பங்கு கொண்டனர். அறிந்தோ அறியாமலோ கூட ஒருவரை நாம் மனதாலோ வாக்காலோ செயலாலோ காயப்படுத்தக் கூடாது என்கிறார் அம்மா. அதற்கு வாழும் உதாரணம் அவரேதான். அவரது ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் அவரது குழந்தைகளுக்காகவே. அவரது ஒரு புன்னகையும் தீண்டலும் கூட எத்தனையோ பேரின் வாழ்வையே மாற்றும் சக்தி கொண்டது.